இரவு மூடுபனி சூழ்ந்த காட்டின் ஓரத்தில் 100 வருடங்கள் பழைய மாளிகை ஒன்று நிற்கிறது. உடைந்த ஜன்னல்கள், சினுங்கும் கதவுகள், நிலவின் ஒளி மங்கலாக பரவுகிறது. அந்த வழியில் ஒரு கார் வந்து நின்றது. அதிலிருந்து 4 நண்பர்கள் இறங்கினார்கள். கையில் விளக்குகள், முகத்தில் சிரிப்பு இருந்தாலும் உள்ளத்தில் பயம். அவர்கள் மாளிகைக்குள் நுழைந்தார்கள். மாளிகைக்குள் தூசி சூழ்ந்தது. சுவற்றில் சிலம்புகள், உடைந்த மேசை, நாற்காலிகள். திடீரென கதவு தானாக சிணுங்கி திறந்தது. ஒருவன் கிசுகிசுக்கிறான். உனக்கு குளிர்காற்று பட்டதா? மேசையின் மீது ஒரு பழைய டைரி கிடந்தது. அதில் எச்சரிக்கை எழுதியிருந்தது, நள்ளிரவுக்கு பின் தங்காதே. நண்பர்கள் அதை சிரித்துவிட்டு புறக்கணித்தார்கள். அந்த நேரம் விளக்குகள் மினுங்கின. மேல்மாடியில் காலடி சத்தம். திடீரென கண்ணாடி உடைந்து சிதறியது. அதில் ஒரு நிழல் தோன்றியது. திரும்பி பார்த்தபோது யாரும் இல்லை. அவர்களில் ஒருவன் தனியாகச் சென்றான். இருளில் அவன் பெயரை யாரோ அழைத்தது போல. திடீரென அவன் காணாமல் போனான். தரையில் விழுந்த ஃபிளாஷ்லைட் மட்டும் சுழன்று கொண்டிருந்தது. நண்பர்கள் பீதி அடைந்தனர். கதவுகள் தானாக அடைந்து பூட்டிக்கொண்டன. சுவற்றில் நீளமான நிழல் நகர்ந்தது. யாரோ தெரியாமல் ஒருவன் பிடிபட்டான். அவன் கூச்சலிட்ட சத்தம் மாளிகை முழுவதும் எதிரொலித்தது. அடித்தளத்தில் அவர்கள் சென்றார்கள். சுவற்றில் இரத்தத்தில் வரைந்த குறியீடுகள், பழைய மெழுகுவர்த்திகள், சங்கிலிகள். அப்போதே புரிந்தது, இது ஒரு மறைமத குழுவின் மாளிகை. திடீரென இருள் உடைந்தது. நிழலிலிருந்து அருவருப்பான உருவம் வெளிவந்தது. வளைந்து முறிந்த கைகளுடன், கொடூரமான முகத்துடன், குரல்கள் மாளிகை முழுவதும் முழங்கின. உயிர் பிழைத்தவர்கள் இறுதி மோதலுக்கு தயாரானார்கள். இறுதியில் ஒருவன் மட்டும் வெளியே ஓடினான். மூடுபனி அவனை விழுங்கியது. திடீரென ஒரு கையை பிடித்து அவனை இழுத்துச் சென்றது. அல்லது அவர்கள் காரில் ஏறி ஓடினார்கள். நாம் தப்பித்துவிட்டோம் என்று சுவாசம் விட்டார்கள். ஆனால் காரின் ஜன்னலில் அதே நிழல் அவர்களை பின்தொடர்ந்து வந்தது.